ஹாய்! சடனாக ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் பொழுது வெறும் 4 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு இந்த ரெசிப்பியை நீங்கள் ஹாஃப் அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், முந்திரி திராட்சை, பொட்டுக்கடலை மாவு, நாட்டு சர்க்கரை. ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிறகு சூடான அதே எண்ணெயில் லைட்டாக பட்டர் சேர்த்துக்கிட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை நல்லா பொட்டுக்கடலை மாவோடு சேர்த்து நாம் கலக்கும் பொழுது நல்லா ஒரு மணல் கன்சிஸ்டன்சியில் பொட்டுக்கடலை மாவு வரும். பொட்டுக்கடலை மாவு நல்லா எண்ணெயோடு கலந்ததுக்கப்புறமா 1/2 கப் நாட்டு சர்க்கரையை நாம் அந்த பொட்டுக்கடலை மாவோடு சேர்த்திக்கலாம். 1 கப் பொட்டுக்கடலை மாவுக்கு 1/2 கப் நாட்டு சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. நாம் இப்படி மிக்ஸ் பண்ணும் பொழுது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மிக்சரோட இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம கலக்கும் பொழுது நமக்கு மணல் கன்சிஸ்டன்சியில் தான் இந்த மிக்சர் இருக்குங்க. இதை நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு கொண்டு வரக்காக என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி இருக்கிற நாட்டு சர்க்கரையை தண்ணியில் கலந்து நம்ம லைட்டாக சூடு பண்ணும் பொழுது நாட்டு சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சிருங்க. அந்த சூடான தண்ணியை நம்ம அந்த மிக்சரில் ஆட் பண்ணும் பொழுது மணல் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற அந்த சர்க்கரை உருகி நல்லா மிக்ஸ் ஆகி இறுகிருங்க. பொட்டுக்கடலை அந்த நாட்டு சர்க்கரை நல்லா இறுகி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இதில் நீங்கள் 1 கப் பொட்டுக்கடலை மாவுக்கு 10 உருண்டைங்க நமக்கு கிடச்சிதுங்க. நாட்டு சர்க்கரை சிரப் ஆட் பண்ணும் பொழுது அளவு கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பொட்டுக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் இறுகி உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வந்துடும். ஹாஃப் அன் ஹவரில் செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.